நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். புரியுதா? ஆமா, என்ன இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும் தேவ சமூகத்தை நீ விட்டுடக்கூடாது. ஆமென். சரி, நம்ம தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை 5, 6 2 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாம் பைபிள் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை மைக்கேல் வாசிப்பாங்க. நீங்க சேர்ந்து வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கைத்தட்டேன் ஆண்டவர் வார்த்தைக்காக. சரி, இதுல ஒரு காரியம் ஒன்று மறைந்திருக்கிறது. ஒரு முக்கியமான காரியம் இதுல தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். தெரிஞ்சுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஒரு காரியம் ஒன்று மறைந்திருக்கிறது. அதான் நீ பிரசங்கம் பண்ண போறேன். சொல்லுங்க. இந்த ரெண்டு வசனத்திலுமே சொல்லி இருக்கிறாரே சொல்லலாமே என்ற வார்த்தைக்கு அத்தனை நாக்கு. இன்னைக்கு முக்கியமான ஒரு பகுதி பேச நாக்கு. இந்த நாக்கு இருந்தாதான் சொல்லி இருக்கிறாரே சொல்லலாமே, சொல்லி இருக்கிறாரே சொல்லலாமே. அப்போ இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. நாவு. சொல்லுங்க, நாவு. நாவு. ஆமா, இந்த நாவல தான் அவர் சொல்லி இருக்கிறதை நாம் சொல்ல வேண்டும். அங்கதான் வெற்றி அடங்கி இருக்கிறது, அங்கதான் ஜெயம் அடங்கி இருக்கிறது, அங்கதான் உங்களுடைய செழிப்பு அடங்கி இருக்கிறது. ஆமென். பல பேர் இந்த நாவை சரியாக பயன்படுத்தாதனால தான் இன்னைக்கு தோற்று போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, இதை நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த நாவு. ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு அருமையான தாயார் நாவு ஒரு உருவாக்கும் சக்தி என்ற புத்தகத்தை எழுதிக்கிறாங்க. வாங்கி படியுங்கள். நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. நாவு ஒரு உருவாக்கும் சக்தி என்ற புத்தகத்தை அந்த அம்மா எழுதி தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய இடத்துல விற்குது. நான் வாங்கி 10 வருஷம் முன்னாடி வாங்கி படிச்சிருக்காத. எல்லாரும் நீங்க வாங்கி படிக்கணும். நீ எங்க தோற்று போயிருக்க என்பதை அந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். கவனிங்க, நாவை குறித்து ஒவ்வொரு தேசத்திலும் சொல்லப்பட்ட சில காரியத்தை சொல்றேன். நாவானது 3 அங்குல நீளமானது என்றாலும் 6 அடி மனிதனை கொல்லக்கூடியது. ஜப்பான்காரன் சொல்றான். நாவானது 3 அங்குல நீளமுள்ளது. இது நாக்கு எவ்வளவு தூரம்? 3 அங்குலம் தான். ஆனா 6 அடி மனுஷனை க்ளோஸ் பண்ணிடும். பெண்ணின் நாவு அவளுடைய வாள். பெண்ணின் நாவு அவளுடைய வாள். அதை துருப்பிடிக்கும்படி அவள் விடுவதே இல்லை. பெண்ணின் நாவு அவளுடைய வாள். அதை துருப்பிடிக்க அவள் என்ன டெய்லி யூஸ் பண்ணே இருக்கும் வாளை. சரி, இது யார் சொல்றாங்கன்னா சீனாக்காரன் சொல்றான். சரி, நாவில் எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புகளை நொறுக்கிவிடும். அல்பேனியா நாட்டுக்காரன் சொல்றான். அவன் வந்து உன் நாவை காப்பாற்று, உன் சிநேகிதரை நீ காப்பாற்றுவாய். இந்தியாக்காரன் சொல்றான். தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. திருவள்ளுவர் சொல்றாரு. எஸ், சிரசை காக்க வேண்டுமானால் தீமையான காரியங்களை நாக்கு பேசும்படி விடாதே. ஸ்பெயின்காரன் சொல்றான். பல்லக்கு ஏறுவதும் நாவாலே, பல் உடைவதும் நாவாலே. பல்லக்கு ஏறுவதும் பல். வீட்டில் எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும்? உங்க வீட்டில் பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கும்?
அதுதான் பைபிள் சொல்றது, கண்ணு தெரியலனா நீ பாவம் செய்ய மாட்டியா. புரியுதா? இந்த நாவ் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையா நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இங்கதான் நீ ஞானமா இருக்கணும். ஏன்னா பைபிள் நீதிமொழி 6:2 சொல்லுது, நீ உன் வாயின் வார்த்தையால் பிடிப்பட்டு போனாய். 6:2. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இன்னைக்கு தேதி 12ல இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தையை நாவை பத்தி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நாவை குறித்து, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். இன்னும் கூட ஒரு நல்ல வார்த்தை உண்டு, 14, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாய் அவனவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவனவன் தன் வாயின் பலனால் தான் திருப்தியாவா. இரண்டாவது பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு. ஆமா, அப்ப இந்த நாவு தாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நரகமாக்குது. அதனால்தான் ஆண்டவர் யாக்கோபு என்ற புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒரு நாவை குறித்து ஒரு பெரிய ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கிறார். அடிக்கடி வாசிங்க அந்த பாட்டை. சரி, நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு காரியம் என்னன்னா, அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. இது ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தை தான் நம்ம பேச வேண்டும். ஹல்லேலூயா. கவனிங்க, அதுக்கு பேர் தான் அறிக்கை இடுங்கள் சொல்றோம்ல. அறிக்கை, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வது என்றால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே சொல்லுதல் என்று அர்த்தம். அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். சரி, ஏனென்றால் ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 உலகம் இருக்கு உலகத்துல. ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது, இயற்கையான உலகம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம இருக்கிறது என்ன உலகம்? நம்ம இருக்கிறது இயற்கை உலகமா, ஆவிக்குரிய உலகமா? இயற்கை உலகத்துல ஆவிக்குரிய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் இருப்பது இயற்கை உலகம். ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்னார், அப்படியே கடல் நிற்கிறது. ஆமென். புரியுதா? சூரியனை பார்த்து சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் சூரியனை பார்த்து தேவன் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 4 to 6 வசனங்கள். 19. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்தி நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கடல், காற்று எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு இவைகள் கட்டுப்பட்டு நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதே போல இயற்கை உலகம் இருக்கு இல்லையா? இயற்கை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையால் இயற்கை உலகம் எதுக்கு கட்டுப்படும்? தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷர்களால் கட்டுப்படுத்தப்படும். கவனம் புரிஞ்சுக்கங்க. ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் கட்டுப்படும். இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனால் கட்டுப்படுத்தப்படும். கைத்தட்டு பார்க்கலாம். காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாயிரு, தலித்தாகுமி இல்லையா?
அதான் இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனாலே இந்த இயற்கை உலகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் கட்டுப்படுகிறது. இயற்கை உலகம் சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனால் கட்டுப்படுத்தப்படும். புரியுதா? 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 இயேசு கட்டுப்பட்டுச்சான். இயேசு கட்டுப்பட்டுச்சான். கட்டுப்பட்டுச்சான். இயேசு கட்டுப்பட்டுச்சான். சீசர்கள் சொன்னாங்க, நடந்துதா? நடந்துதா? அப்ப இந்த இயற்கை உலகம் கவனிங்க தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனாலே கட்டுப்படுத்தப்படும். இது மீறி பேசக்கூடாது. என்ன வந்தாலும் சரி அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிக்கணும். நீ ஒரு பெரிய பிரச்சனை வருது, கர்த்தருங்க சகாயர், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தருங்க சகாயர், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் எனக்கா யாவையும் செஞ்சு முடிப்பா. அதுக்கு மேல வேற ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன சிஸ்டர் இன்னும் என்ன பண்றது, என்ன பண்றதுன்னு சொன்ன உடனே இந்த நீதிமொழி 6:2 பிடிச்சி உன்னை, நீ உன் வாயின் வார்த்தையால் பிடிப்படுவாய். யோபு பிடிப்பட்டது காரணம் அவருடைய வாயின் வார்த்தைகள். அவர் உத்தமன் தான், சன்மார்க்கம் தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் தான் இந்த யோபு. ஆனாலும் பாருங்க அவர் சரியா தன் வார்த்தையை பயன்படுத்தாதனால தான் பாருங்க அவருக்கு பிரச்சனை வந்தது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம வாசிக்கலாம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதி இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இது உண்மைதான். ஆனா இவரை தன் வாயில அறிக்கை பண்ணதுனால பாருங்க அந்த காரியத்துக்குள்ள அவர் போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீ பயந்த காரியம் உனக்கு நேரிட்டாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிக்கணும். சொல்லுங்க, எனக்கு சுகமே இல்லை, எனக்கு தத்தளிப்பு தான் நேரிடுது, எனக்கு சோதனை தான் வருது, எனக்கு கஷ்டம் வருதுன்னு நீ அறிக்கை பண்ணா உனக்கு அப்படியே நடந்துடும். ஆமென். அதனாலதான் யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமே இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. சொல்லாத தேவன் எனக்கு இளைப்பாறுதல் தருவார் சொன்னாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னாரா? இவன் என்ன சொல்றான், எதிரா பேசுறான் பார்த்தீங்க, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, எனக்கு சுகமே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு சுகமே இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பை நேரிட்டது, அமைதி கூட இல்லை. சொல்லாத இருந்தாலும் சொல்லாத, அதுக்கு வேத வார்த்தையை சொல்லு, தேவனுடைய வார்த்தை சொல்லு. இல்லையா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இல்லையா? நிச்சயமாகவே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், சதா காலமும் ஜெயமெடுப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்ல. வியாபாரம் எப்படி இருக்குது? ஈ அடிக்குது பாஸ்டர், ஈ அடிக்கும். பிரதர் உங்க தொழில் எப்படி இருக்குது? கர்த்தருடைய கிருபை நல்லா இருக்கு பாஸ்டர். மார்க்கு வியாபாரம் எப்படி இருக்குது? சூப்பர். அங்க ஈ அடிச்சா கூட என்ன பண்ணோம்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், கர்த்தர் எனக்கா யாவை செய்து முடிப்பார், அவர் சமூகம் முன்னாடி போகும், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என் வியாபாரம் நல்லா இருக்கும் சொன்னா அது சூப்பரா போயின்னு இருக்கும். இல்ல பாஸ்டர் ஒரு 2 மாசமா ஈ ஓட்டி கொண்டிருக்க சொல்லாத. ஏன்னா இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனால் தான் கட்டுப்படும். புரிஞ்சுட்டீங்களா? பிரச்சனை பேசாதீங்க. இயேசு ஒரு நாளும் பிரச்சனை பேசல. சார்ல்ஸ் கேப் சொல்றாரு, நீங்கள் உங்கள் மலைகளை பார்த்து பேசுறீங்களா, உங்கள் மலைகளோடு பேசுறீங்களா? புரியுதா உங்களுக்கு? மலை என்பது நம்ம பிரச்சனை. இயேசு மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தாம் சொன்னபடி ஆகும் என்று தன் இறுதி சந்தேகம் விசுவாசித்தால்
அவன் சொன்னபடியே ஆகும். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை பார்த்து பேசு. சூரியனை பார்த்து யோசுவா பேசினாரா? இயேசு கடலை பார்த்து பேசினாரு. கடலுக்கு காது இருக்கா? கடலுக்கு காது இருக்கா? கடலுக்கு காத்து இல்ல, ஆனா அந்த பிரச்சனை உண்டாகின பிசாசு காது இருக்கு. புரியுதா? அப்போ நீங்க உங்க மலையை பார்த்து பேசுறியா அல்லது உங்க மலைகளோடு பேசுறீங்களா? புரியுதா? எனக்கு இந்த இவ்வளவு பெரிய மலை இருக்கு, இவ்வளவு பெரிய குன்று இருக்கிறது, இவ்வளவு பெரிய பிரச்சனை, அதை பார்த்து சொல்லாத. மலையை பார்த்து பேசு. அது பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போகும். விசுவாசமா செயல்படு. அதுல பாருங்கன்னா, ஒரு முறை விசுவாசம் வரும். மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு முறை விசுவாசம் வரும், 3 முறை சொல்லின்னு வரும் பாருங்க. அப்போ விசுவாசம் ஒரு முறை, அறிக்கை 3 முறை பண்ணணும். எவனாகிலும் எஸ். இந்த மலையை பார்த்து, எந்த மலை? உனக்கு எந்த மலை இருக்கு? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல. அப்ப மலை போல துன்பம் இருக்கா? உங்களுக்கு மலை மாதிரி துன்பம் இருக்கா? மலை மாதிரி பிரச்சனை இருக்கா? மலை மாதிரி தேவை இருக்கா? மலைனா என்ன? உயரமானது. அவ்வளோ பிரச்சனை. என்ன பண்ணும்? நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று. சொல்றது எத்தனை முறை வருது? 3 முறை. விசுவாசம் 1 முறை. புரியுதா? விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்தி பார்க்கலாம். இந்த ரகசியத்தை நீ புரிஞ்சிட்டீனா நீங்க அந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்வீங்க. இந்த ரகசியம் உனக்கு புரியணும். ஏன்னா நம்ம நாவு ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடியது. சண்டை எப்படி வருது இல்லையா? பிரச்சனை எப்படி வருது? டிவோர்ஸ் எப்படி வருது? எல்லாம் நாக்கு தான். இதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டினா சண்டையே வராது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஆசாரியன் ஆகிய சகரியாவுடைய வாயை ஊமையாக்குனார். ஏன்? அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஏன் ஊமையாக்குனார்? ஆண்டு சொல்றாரு, எப்பா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுட்டு இல்லையா? ஸ்தோத்திரம். உன் மனைவி என்ன பண்ணுவா? ஒரு குமாரனை உனக்கு பெற்றெடுப்பா சொன்ன நல்ல செய்தி. ஓகே. அவனா நான் கழுவனா இருக்கிறேன், என் மனைவி வயசாயிட்டு இல்லையா? எப்படி அப்படின்னாரு. அப்போ ஆண்டை பார்த்தாரு, இவன் விட்டாங்க ஊரில் போய் சொல்லிட்டு வந்துடுவான், வாய் என்ன பண்ணலாம்? ஊமி ஆக்கிடலான்னு. சில பேர் வாயை அவனு ஊமி ஆக்கிட்டாருன்னு நல்லா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு 5 வருஷம் இல்லையா, ஒரு 10 வருஷம் உன் வாயை ஆண்டு ஊமி ஆக்கிட்டாருன்னா உன் குடும்பம் பாருங்க குட்டி பரலோகமா காட்சி அடைக்கும். மூட முடியல நம்ம வாய. இப்போ ஒரு இது அன்னைக்கு பாட்டு வாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் வந்திருக்கு. இப்போ கவனிங்க, எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம். அதான் நீங்க யாக்கோபு எடுங்களேன், 3ஆம் அதிகாரம் எடுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் வாசிக்கலாம். நம்ம அதெல்லாம் வாசிக்கிறதே கிடையாது. வாசிங்க. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. முதல் செக்கை எங்களுக்கு வைக்கிறார் பாருங்க. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. ஓகே, நெக்ஸ்ட். நாம் எல்லாரும் அநேக விஷயத்திலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். அவன்தான் பூரண புருஷன். தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். பூரண புருஷனா யாரு? ஃபுல். இல்லனா சொல் தவறுவானால் அவன் யாரு? பூர்ண புருஷன் கிடையாது.
சொல்றாங்களே, அவர் வாயில வடை சுடுவாருங்க, அவர் வாயில வடை சுடுவாருங்க. அவர் யாரு? பூர்ண புருஷன் கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உண்மையாய் பேசுகிறவன் தான் பூரண புருஷன். புரியுதா? இதெல்லாம் நாக்கோடு சம்பந்தப்பட்ட காரியம். ஜாக்கிரதையா பாரு. எஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போடுகிறார்கள். அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறார்கள். குதிரை பார்த்திருக்கீங்களா? குதிரை வாய் என்ன போட்டுப்பாங்க? இந்த இது கிழியில ஏன் எதுக்கு எது? இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் இழுத்தா அப்போ அது நமக்கு கீழ்ப்படியும்படி இந்த முழு சரீரத்தையும் திருப்ப அதை நடத்துகிறோம். நெக்ஸ்ட், கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களையும் பாருங்கள். அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக சிறிய மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் அந்த சின்ன சுக்கான் ஒன்று இருக்கும். அதான் அன்னது ஸ்டேரிங். கப்பலுக்கு சின்ன ஸ்டேரிங். அவ்வளவு பெரிய கப்பலையும் தான் போகும் இடம் எதுவோ அந்த இடத்தை கொண்டு போவதற்கு அந்த சின்ன சுக்கான் தானே பண்ணும், செயல்படும். புரிஞ்சுட்டேன் நான் சொல்ற? புரியுதா? நாக்கு அப்படியே இருத்தாயி. நாக்கு சின்ன அவயம், ஆனா பெரிய காட்டை கொடுத்துன்னு போட்டிருக்காரு. படிங்க 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 படிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் என்ன அவயம்? அதுதான் ஆண்டவர் 32 பல்லுகள் அதை வச்சிருக்கிறாரு. அவ்வளவு தூரம் வச்சியும் அது அடங்கல பாருங்க. சமயம் நானா கூட நாக்கு கட்சிக்குவேன் இல்லையா? நாக்கு கடிப்பேன், கட்சிக்குவோம். 32 பல்லுகள் அதை வச்சிருக்காரு. அப்ப கூட பாரு, அது என்னது? ஒரு காட்டையே கொளுத்துது பாருங்க, ஒரு வீட்டையே நாசமாகுது பாருங்க, ஒரு ஆளையே பைத்தியக்காரன் ஆகிது பாருங்க. படிமா. நாவானதும் சிறிய அவயமா இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், பாருங்கள். சிறிய நெருப்பு, சின்ன நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். நாவும். ஹலோ, லிசன் லிசன் பிரதர் சிஸ்டர், கீழ இருக்கவங்க எல்லாம் லிசன். நீ 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 நம்புறியே இல்லையா? அதான் நெருப்பு இல்லையா? நெருப்பு தான் அது. அநீதி நிறைந்த உலகம், ஒரு உலகமே உள்ள வச்சிருக்கார் ஆண்டவன். அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை பண்ணும், கரைப்படுத்தி விடும். எஸ், ஆயில் சக்கரத்தை கொளுத்தும். நரக அக்கினியினால் இருக்கிறது. இந்த நாக்கு உன் சரீரம் முழுவதையும் கொளுத்தும், நரகத்தையும் கொண்டு போயிடும். ஹலோ சிஸ்டர், கவனிங்க. புரியுதா? அதுதான் தவறி கூட தப்பான வார்த்தை பேசக்கூடாது. அதுதான் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன்னுடைய நாக்கிலிருந்து பிறக்கவே கூடாது. ஏன்னா நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு உலகமே உள்ள வச்சிருக்காரு. இது என்ன? அநீதி நிறைந்த உலகம். உலகமே எங்க இருக்கு? நல்ல உலகம் இல்ல, அநீதி நிறைந்த உலகம். எது? சொல்லு. நாக்க. இது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளுத்திவிடும். உங்ககிட்டலாம் வாழ முடியாது. நான் சாவரம் பாரு. உங்ககிட்டலாம் வாழ முடியாது இல்லையா? நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் தூக்க தொங்குறேன், செத்துடுவே பாரு இல்லையா? உன்னை கொண்டு போய் ஜெயில வைக்காம நான் போக மாட்டேன்டா. உனக்கு முன்னாடி நான் மருந்து வச்சு சாப்பிடம் பாடுறா இல்லையா? இதெல்லாம் உன் ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடும். அதுதாங்க இயேசு இருக்கிறாரு. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனா தப்பா வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா இது அநீதி நிறைந்த உலகம். உன் ஆயில் சக்கரத்தை கொளுத்திடும். உனக்கு ஆண்டு 70 வயசு வச்சுக்கிறன்னா இந்த நாக்கு உன்னை 40 வயசு கொண்டு போய் சேர்த்துரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நம்ம சர்ச்சை வந்திருந்தாங்க. கவனி, புருஷனும் பொண்டாட்டி சண்டை, அதுவும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. என்ன சொல்லிச்சு? நான் எண்ணெய் ஊத்தி கொளுத்தின்னு நான் சாவறேன், உன்னை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறேன்.
அதே மாதிரி பாருங்க, எண்ணெய் ஊத்திச்சு, கொளுத்திச்சு. கவனிங்க, நான் போய் ஜெபம் பண்ண அதுக்காக. அவன் போயிட்டான், பேய் இதை புடிச்சிட்டான் பாருங்க. இது விசுவாசி. தவறி கூட நான் தூக்க மாட்டேங்கிறேன், நான் மாத்திரை தொண்டுறேன், நீ வளர்த்து பண்ண நான் செத்துறேன் பாரு இல்லையா, எல்லா பிள்ளைக்கும் நான் தூக்க மாத்திரை கொடுத்துட்டு நானும் சாவறேன் இல்லையா, உன்னை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறேன்னு தவறி கூட இந்த வார்த்தையை பேசாத இல்லையா, நீ நரகத்துக்குள்ள போயிடுவேன். ஹலோ, தூக்கம் வருதா? பேய் உன்னை கொண்டு போயிடுவான், இதெல்லாம் கேட்க விட மாட்டான். ஏன்னா இது அநீதி நிறைந்த உலகம். சின்ன நெருப்பு தான் பெரிய காட்டை கொளுத்துன்னு போட்டிருக்கு. ஆசி, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாரு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. கூட பிரதர், உன் பொண்டாட்டி அடக்கலன்னு யோசிக்காத. உன் பொண்டாட்டி இல்லையா நாக்க அடக்கலன்னு யோசிக்காத. பேர் சொல்லுது, நடக்கவே நடக்காது. ஆனா நீ ஜோமணி ஊமையாக்கலாம், பேசாம வச்சிடலாம். ஆனா அந்த நாக்க அடக்க. பாஸ்டர் தொடுன்னு பேசுற பாஸ்டர், வீட்டுல 10 நிமிஷம் உட்கார விட மாட்டா பாஸ்டர் இல்லையா, பேசினே இருக்கிற பாஸ்டர், எனக்கு வர கோபத்துல பாஸ்டர் இல்லையா, அப்படிலாம் கை முறிப்ப. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது, அது அடங்காது, பொல்லாங்கு உள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைஞ்சது. நாக்கு என்ன ஏமா, உன் நாக்கிலே விஷம் இருக்கு, அதான் நீ பத்திக்குது பத்தக்குன்னு. ஒரு ஆள் என்ன பண்றான், ஆமா புரியுதா, விஷம் விஷம் 2 பேர் சேர்த்தா சொல்றேன், அங்க இல்ல இங்கேயும் விஷம். நான் சொல்ல பைபிள் சொல்லுது, அது விஷம் நிறைஞ்சது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணும். அதான் ஆண்டவர் 30 பல்லுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருக்கிறாரு. இல்லை இந்த கை மாதிரி கால் மாதிரி ஃப்ரீயா விட்டுருப்பார்ல, இது தெரியும், இது விஷம் உள்ளது, இது அநீதி நேர்ந்த உலகம் இல்லையா. இந்த 30 பல்லுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணோம், இதை வைக்கணும். அப்பயும் மீறி என்ன பண்றது, ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணுது, ஒரு ஆம்பளை க்ளோஸ் பண்ணுது, ஒரு ஆம்பளை பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருது. நீ பார்த்து நிறைய பைத்தியக்காரர் சுத்துறாங்களே, நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? 10 கீழ்பாக்கம் 10. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யார் காரணம்? உன் முடி விழுந்து போறதுக்கு யார் காரணம்? உன் மண்டை சொட்டே போறதுக்கு யார் காரணம்? இது விஷம் நிறைஞ்சது. அதுக்காக தான் நீ எதி ஜோமடே இல்லையோ, ஆண்டவரே அவ வாயை கட்டும், அவ நாக்கை கட்டும், ஆண்டவரே விஷம் வரக்கூடாது தெய்வமே, அநீதி நேர்ந்த உலகத்திலிருந்து இல்லையா தீமை வரக்கூடாது ஆண்டவரே. நீ எதுக்கு ஜோமடே இல்லையோ இல்லையா, ஸ்தோத்திரம். நீ கொஞ்ச நாள் வாழறதுக்காக உன் மனைவி நாவை தேவன் கண்ட்ரோல் பண்ணணும், நீ ஜெபிக்கணும். அதுக்கு ஜெபம் இல்லை பாஸ்டர், அததான் அது இஷ்டத்துக்கு ஆடுது. ஆமென். ஆமா, நிறைய ஆம்பளை ஏன் சீக்கிரமா சென்ட்டான், தோத்திரம். இது விஷம் இல்லையா. ஆமா, கொத்தினே இருந்தா விஷம் எவ்வளவு செத்துரும் அவன். தயவு செய்து நம்ம சர்ச்சைக்கு வர பிள்ளைங்களாம் அப்படி உங்க நாவு விஷமா இருக்கக்கூடாது இல்லையா. பைபிள் சொல்லுது, அவள் நாவின் கீழே தேன் இருக்கணுமா. உங்க நாவு எப்படி இருக்கணுமா, இனிமையா இருக்கணும். உங்க நாக்கு இனிமையாவ பேசுது. என்னைக்காவது உட்கார்ந்து இனிமையா பேசுற வீட்டுக்காரர்கிட்ட, மனைவி ஆண்ட, பாஸ்டர் அர்த்தம் பொண்டாட்டி சிரிச்சு பேசலாம் பாஸ்டர், என்கிட்ட வந்தா டென்ஷன். ஏன்னா இங்க இனிமை இல்லை, இங்க நாக்கில் இனிமை இல்லை. அது சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா சார், நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா சார், ஒரு நாள் நீ கேட்டியா, சரி போய் வந்துட்டியா, நான் கடைக்கு போய் வா, இந்த அங்க போயிட்டு வா, இந்த இங்க போயிட்டு வா. ஏமா இது விஷம், புரிஞ்சுக்கோ, நான் தப்பா சொல்லல, இது விஷம். நீ ஏன் உன் குடும்பத்தை சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த விஷத்தை நீ டெய்லி கக்கிற. அதனால குடும்பத்துல சமாதானம் இல்லை. உன்னை விரும்பிதானே கல்யாணம் பண்ணாங்க அவங்க, உன்னை விரும்பினா கல்யாணம் பண்ணாங்க, இல்லை பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டியா, விரும்பினா கல்யாணம் பண்ண. ஏன் இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசதே இல்லை பாஸ்டர், 3 வருஷம் ஆச்சு பேசி, எப்படி இருக்குதோ தெரியல. 3 வருஷம் 4 வருஷம், எத்தனை பேர் 3 வருஷம் பேசாம இருக்கீங்க பொண்டாட்டியாண்ட?
ஒரு மாசம் ஏசு ரத்தம் ஜெயம். ஏப்பா மனையோடு வந்து என்ன பாருமா, நாளைக்கு சாயங்காலம் எடுத்து வந்து பாரு. அப்படிப்பட்ட ஆளா இருந்தா எங்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டு குடும்பம் வாங்க, நான் சொல்றேன். சோ இது அநீதி நிறைந்த உலகம், புரியுதா? இது விஷம் உள்ளது. வாசி, மறுபடியும் வாசி. நாவை அடக்க நாவும் நெருப்புதான். நீ அடக்கலான்னு யோசிக்காதே. அது ஒல்லியா இருக்கா, சப்பையா இருக்கா, படிச்சிருக்கா, படிக்கலையா, நோ, அதை உன்னால அடக்கவே முடியாது. ஒன்னா நாக்க வெளி தள்ளிட்டு கை வச்சு ஜோம் பண்ணு. ஏசு இதை ஆசீர்வாதிங்கப்பா. ஆசீர்வாதமான வார்த்தை பேசணும், இனிமையான வார்த்தை. பரஸ்திரின் உதடுகள் தேன் கூடு. பரஸ்திரின் உதடுக்கும் உன்னுடைய நாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ 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 பரஸ்திரி, அவ அப்படிதான் பேசுவா இல்லையா? உம்மை போல் யாருண்டு, எந்தன் எந்தன் இயேசுநாதா இல்ல, என் பிராணநாதா, இந்த பார்தலத்தில் உன்னை போல் யாரும். எங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. என் பொன்னாடி சொல்ல மாட்டாளாமா, அவ பரஸ்திரி, அவ அப்படிதான் பேசுவான். அவன் நாக்கிலிருந்து பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல். பரஸ்திரி உதடு எப்படி இருக்கும் பிரதர்? பரஸ்திரி உதடு அப்படிதான் இருக்கும். என் பொண்டாட்டி அப்படி பேசுறேன்னு யோசிக்க கூடாது. இவன் பொண்டாட்டி பரஸ்திரி, அவ காசுக்காக வேலை செய்யறவன் இல்லையா? இவ திட்டினாலும் அடிச்சாலும் உனக்கு பிரயோஜனம். பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க, அடிக்க சொல்றீங்க? நேற்று போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு அந்த வீட்டில் நடந்த சண்டை தெரியாது. அப்போ கேட்டேன், அவங்களே சொன்னாங்க, பாஸ்டர் 3 மாதம் ஒரு கோயில் வரல பாஸ்டர். அப்போ உன் ஒய்ஃபை கேட்டேன், நீ உன்னுடைய வாயை அடக்கி வச்சிருக்கியான்னு கேட்டேன். டக்குன்னு அந்த ஆளை வந்துட்டான், பாஸ்டர் நேற்று என்ன அடிச்சா பாஸ்டர். சரி, அந்த புருஷன் முன்னாடி சமாதானம் நமக்கு ஒன்று. ஏமா பைபிள் சொல்லுது, உங்களுடைய கற்புள்ள நடக்கையினால தான் நீங்க போதனையின்றியும் புருஷனை ரட்சிப்பு நடத்த முடியும். புரியுதா? எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு. உங்க புருஷன் ரட்சிப்படலையா, அது காரணம் நீதான். பைபிள் சொல்லுது, மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். சொந்த புருஷன் கீழ்ப்படியாம வேற ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சு பிரச்சனை உண்டாக்காத, கீழ்ப்படி. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் கற்புள்ள நடக்கை. கற்புள்ள நடக்கை என்ன? வேத வசனத்தின் படி நீ எல்லா விதத்திலும் நடக்கிற பத்தியா, அதான் கற்பு. சாரார் சொல்றாங்கல்ல, அவரை ஆண்டவனே என்று சொல்லி புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமா இல்லாம உள்ளத்திலே மறைந்திருக்கிற குணம் தான் உனக்கு அலங்காரம். புரியுதா? அந்த குணம் தான் இதில் வெளிப்படும். அந்த குணம் தான் உள்ள உள்ள இல்லையா? அது சொல்றாரு, ஒரே ஊற்றிலிருந்து 2 தண்ணி வராது. ஒரு ஊத்துல இருந்து தித்திப்பு கசப்பு தண்ணி வருமா? ஒரு தண்ணி தான் வரும். ஆனா உனக்கு எல்லா தண்ணியும் வருது. கூவம் தண்ணி வருது, பாலா தண்ணி வருது இல்லையா, போர் வாட்டர் தண்ணி வருது, குழா தண்ணி வருது இல்லையா? ஆமா, அந்த ரெஸ்ட் ரூம் தண்ணி வருது. ஆனா பைபிள் சொல்றது ஒரு தண்ணி தான் வரும்னு போட்டிருக்கு. சில சமயம் பார்த்தா நீ கூம்பு நதி மாதிரி வாசனை வீசும், சில சமயம் பார்த்தா பாலா தண்ணி மாதிரி இருக்கும், சில சமயம் பார்த்தா போர் வாட்டர் மாதிரி இருக்கும். அப்படியே பைபிள் போட்டுதா, ஒரே ஊத்துல இருந்து ஒரு தண்ணி தான் வரும். புரியுதா? அப்போ நீ 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 பாட்டு பண்ணல, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. அப்போ உனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் இருந்தனா அதான் உனக்கு வெளிப்படும். புரியுதா? ஆமா, இங்க வெளிப்படும். நாளைக்கு வீட்டுல கோவம் கோவம். ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் இல்ல ஒரு ஐயா சொல்றார், பாஸ்டர் ஒரு 7 மணிக்கு வாங்கல எங்க வீட்டு பக்கமா. ஏன்பா? அவ பண்ற அக்க போற பாருங்களேன், உன் எதிர நடிக்கிற பாஸ்டரோ, எதிர நடிக்கிறா பாஸ்டர், நல்ல மாதிரி நடிக்கிறா பாஸ்டர், நீ 7 மணிக்கா வாங்க பாஸ்டர். டே எனக்கு 7 மணிக்கு நான் வந்து
முடியாதுப்பா பாஸ்டர், ஒரு நாளாவது வாங்க பாஸ்டர் 7 மணிக்கு. அவ பண்ற அக்கப்பார பாருங்க பாஸ்டர். நான் சொல்றேன், இயேசுவை நீ பாருங்கப்பா. ஏமா இதெல்லாம் நாங்க அனுபவத்தில் சொல்றோம். இது இது என்ன விஷம்? விஷம். ஆமா, நீ 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 இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா கூட இதை நீ சரியா பயன்படுத்தினா அது உனக்கு விஷமா மாறிடும். புரியுதா இல்லையா? இதை சரியா பயன்படுத்தினா இது அநீதி நேர்ந்த உலகமா மாறிடும். அதனாலதான் நாவு ஒரு உருவாக்குற சக்தி இல்லையா? கவனிங்கம்மா, கவனிங்க பிளீஸ், என்ன கவனிங்க. உங்க நாவை சரியா பயன்படுத்தணும். இந்த இயற்கை உலகம் இல்லையா உங்களுக்கு கட்டுப்பாட வேண்டுமானால் அதுல உங்க வீட்டுக்காரன் வருவாரு இல்லையா, எதிரி இவங்கெல்லாம் உனக்கு கட்டுப்பாட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், அது உங்களுக்கு கட்டுப்படும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். ரைட், கவனிங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம். இந்த நாவை சரியாக பயன்படுத்தாதபடினாலே நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். என்னாகும் 13:27 முதல் 33 வசனங்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, எல்லாம் எடுத்துட்டீங்களா? பாருங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அங்கதான் ஜாக்கிரதையா இருக்கு. இந்த ஆனாலும் ஆகையால் என்னவென்றால் வரும்போது நீ கொஞ்சம் கவனமா படிக்கணும்னு அர்த்தம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இவன் பிரச்சனையை பார்க்கிறான். பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியர் எமோரியர் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். பாருங்க, ஏரியா வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லதா வொர்க் அவுட் பண்ணல, ஆனா நல்ல பிரேயர் வாக்கு பண்ணி இல்லையா, யாரு எங்க, இதுதான் பிரேயர் வாக்குன்னு சொல்றது. உங்க ஏரியாவை நீங்க பிரேயர் வாக் பண்ணணும். எங்க அமலேக்கு இருக்கிறான், எங்க தென்புற இடத்துல ஏத்தியர் இருக்கிறான், எபூசியன் இருக்கிறான், எமோரி இருக்கிறான், மலைநாட்டில் யார் இருக்கிறான், கானானி எங்க இருக்கிறான் இல்லையா, இதெல்லாம் தான் பிரேயர் வாக். நீங்கள் உங்க பகுதியை நீங்க என்ன பண்ணணும்? பிரேயர் வாக் பண்ணணும். எங்கெங்க அமலேக்கு ஆவி இருக்கிறது, எங்கெங்க ஏத்தியன் ஆவி இருக்கு, எங்கெங்க எபூசியன் ஆவி இருக்கு, எங்கெங்க இல்லையா கானானி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆவிகளை கட்டி செபிக்கும் போது உங்கள் பகுதி இயேசு சொந்தமாய் மாறிவிடும். இவன் பாருங்க இல்லையா, ஏரியா வாட்ச் பண்ணா நல்லா பண்ணானுங்க. அடுத்தது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக காலேப் யாரு? இவன் கூட போன 12 பேர்ல ஒரு ஆளு. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். 10 பேர் சொல்றான் நம்மளால முடியாது. ஒருத்தன் சொல்றான் நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம். அவங்கள காத்த நிழல் அவங்களோட விலகி போயிட்டு. இதாங்க விசுவாசத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையோடு இணைஞ்சு செயல்படுவது. புரியுதா? நீங்க பிரச்சனை பார்க்கறீங்க, ஏனாக்கின் புத்திரரை பார்க்கறீங்க, எபூசியனை பார்க்கறீங்க, கடல் அருகே இருக்கிற கானானியை பார்க்கறீங்க, ரைட். அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காருல்ல இல்லையா, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காருல்ல. இதுதான் காலேப் பார்த்தான். நீ இதையே பார்க்கிற. மறுபடியும் சொல்ல கேளுங்க. பேதுரு கடல்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் இல்லையா, ஏன்னா கடலிலே பிறந்து கடலிலே வளர்ந்து கடலிலே அவர் உற்பத்தி ஆகி இல்லையா, கடலுடைய A to Z எல்லாமே யாருக்கு தெரியும்? பேதுருக்கு தெரியும். கடல்ல என்ன காத்து வரும், எந்த காத்து வரும் தெரியுமா, எல்லாம் தெரியும். ஆனா பிரச்சனை வந்த உடனே என்ன சொல்றான்? இயேசுவே நாங்கெல்லாம் மடிஞ்சு போறோமே, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? எப்பா உனக்கு கடலை பத்தி எல்லாமே தெரியலப்பா இல்லையா, இந்த காத்தடிச்சா எப்படி இந்த படகை ரெடி பண்ணணும், இந்த படகை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி உனக்கு தெரியல. ஆனா கவனிக்கணும், சில சமயம் நம்ம படிப்பு கூட அங்க வேலை செய்யாது. நான் சொல்றேன், பிரச்சனைன்னு வரும்போது நான் சொல்றேன், இயேசுவை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க இங்க சொல்றாரு, இவங்க எப்படி சொல்றான்? 10 பேர் சொல்ற முடியாதுன்னு,
ஒருத்தன் சொல்றான், அப்போது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்துகிறான், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று. எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. ஏன்? அவங்க பலவான்கள், அவங்க பலவான்கள். நாம அவங்க பார்வைக்கு பூச்சி மாதிரி இருக்கிறோம். வாசிமா அடுத்தது. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றி எல்லாமே நெகட்டிவ் கன்ஃபஸ். பிரதர்ஸ், நெகட்டிவ் பேசாத. எல்லாமே நெகட்டிவ் சொல்றான் பாருங்க. நாங்கள் பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்களும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய டோட்டலா என்ன பார்க்கறான்? ஆளை பார்க்கறான், இவனை பார்க்கறான், அவனை பார்க்கறான், இவனை பார்க்கறான், அவனை பார்க்கறான். எப்படிதான் சரி இல்லையா? கவனிங்க, இந்த முட்டி இருக்கிற வரைக்கும், முழங்கால் யுத்தம் பண்ற வரைக்கும் ஒருவனும் உன்னை ஜெயிக்க முடியாது. நம்புறீங்க? சொல்றான், ஏனாக்கின் புத்திர பார்க்கிறேன், ராட்சசனை பார்க்கிறேன், என் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்குழி மாதிரி. கவனிங்க, உன் பார்வைக்கு நீ உன்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நீங்க உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நம்ம சும்மா சொல்லுவோம், நான்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், நான்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், நான்லாம் தொடச்சு போடப்பட கந்த. அது இருக்கு, தாழ்மை இருக்கலாம். ஆனா அது யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? புரியுதா? நீ எவ்வளவு பெரிய ராட்சசனை பாரு, எவ்வளவு பெரிய இது பண்ணு இல்லையா? உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் என்பதை பாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இது உன் ஞாபகத்துக்கு வரணும். இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் அந்த குடிகள் பட்சிக்கிற குடிகள். ஐயா, உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு இருக்கும்போது, அவன் பட்சிக்கிற குடி, இந்த குடி, அவன் அந்த குடி. ஏன் சொல்ற? ஏச மாதிரி பாரு, ஏச மாதிரி பாரு. ஹலோ பிரதர் இல்லையா? வெட்டிக்கிளிகள் நம்ம யாரு? வெட்டிக்கிளியா? வெட்டிக்கிளியா? என்னைக்குமே உன்னை பார்க்கும்போது நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா? வெட்டிக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி. இதெல்லாம் இவனே கற்பனை பண்றான், இதெல்லாம் கற்பனை. ஹலோ, கற்பனை பண்ணாத, கற்பனை பண்ணாத. நீ தேவனுடைய பிள்ளை. நான் வெட்டிக்கிளி, நாங்க அவங்க பார்வைக்கு அப்படிதான் இருந்தோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? தாங்கள் சுற்றி பார்த்து வந்த துர்ச்செய்தி பரப்புறாங்க. துர்ச்செய்தி பரப்பாத, துர்ச்செய்தி பரப்ப. இதெல்லாம் துர்ச்செய்தி. நல்ல செய்தி என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா நாம் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம். எப்ப ஆண்டு உம்மால் பிரியமா இருப்பாரு? எப்போது ஆண்டவர் உம்மால் பிரியமா இருப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எப்ப பிரியமா இருப்பார் ஆண்டவன் மேல? அப்புறம் எப்ப இயேசுகுமார் பிரியமா இருப்பார்? தெரிஞ்சா சொல்லு, இதெல்லாம் ஒன்று லாக் ஆகும். எப்போது இயேசு நம்ம பிரியமா இருப்பார்? கீழ்ப்படியும் போது. நீங்க சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஆமா, கர்த்தர் நம்ம மேல பெருமா இருந்தாருன்னா ஏனாக்கீர் ஏமாத்துறோம், எபூசி ஏமாத்துறோம், ஏத்தியல் ஏமாத்துறோம், கடல் அருகே இருக்கிற அவன் ஏமாத்துறோம் இல்லையா? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுது டோட்டல் க்ளோஸ் பண்ணுவார்ல. ஏன் நீ பிரச்சனையை பாக்குறீங்க இல்லையா? உனக்கு முன்னாடி நிக்கிற தெய்வத்தை பாரு இல்லையா? அவர் சமூகம் உனக்கு முன்னாடி போகுதுன்னு சொல்லி பாரு. ஆமென் சொல்லுங்க. செங்கடலை பிளந்தவரை பாரு, யோர்தானை பிளந்தவரை பாரு இல்லையா? எரிகோ மதிலை விழ செய்தவரை உன் கண் முன்னாடி கொண்டு வா. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஏமாத்திரம், இந்த பிரச்சனை ஏமாத்திரம்
இல்லையா, இந்த ஏனாக்கியன் எம்மாத்திரம், இந்த எபுசன் எம்மாத்திரம், இல்லையா, இந்த அதிகாரி எம்மாத்திரம், இந்த ஆள் எம்மாத்திரம். அப்படி நீ விசுவாச கண்ணோடு பாரு, கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடித்து விடுவார். முடிச்சாரா இல்லையா? ஆமான் ஒரு பெரிய ஆளு அன்னைக்கு இருந்த பாபிலோன் தேசத்துல. ஆனா மொர்தெகாய் அவன் என்ன பண்ணல, சீண்டவே இல்லை. அது இன்னும் அவனுக்கு எரிச்சல் ஆயிட்டு. அவன் தெரியும், நான் தேவனுடைய மகன் இல்லையா. ஆனா அந்த அந்த ஆமான் இல்லையா, பாருங்க, 10 அடி உயர தூக்குமரம் பண்ணிட்டா, ராஜாவை உஸ்பேத்தி தவறான சட்டத்திட்டங்கள் உருவாக்கிட்டா, தோத்தரம் இல்லையா நடக்குது. எல்லா தேசத்துக்கும் செய்தி பரவிட்டு, இந்த நாள்ல இந்த மணி நேரத்தில் எல்லா யூதரும் கொலை பண்ண வேண்டும் சொல்லி சட்டம் போய்விட்டது. அந்த நேரத்தில் கர்த்தர் எஸ்தரை எழுப்புகிறார். மேலிருந்து ஒருத்தர் ஆபரேட் பண்ணினே இருப்பாரு. ஓ, இவன் எழும்புறானா, இவனை எழுப்பு, இவனை எழுப்பு, இவனை எழுப்பு இல்லையா, பண்ணினே இருப்பார் ஆண்டவர் இல்லையா. ஒரு எஸ்தரை எழுப்பினார். 3 நாள் உபவாசம் செய்தால் இல்லையா, ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னா, ராஜாவின் கண்ணில் கிருபை கிடைக்க உதவி செய்தார் இல்லையா. காரியங்கள் மாறுதலாய் முடிந்து இல்லையா, எந்த ஆமான் அவன் தூக்கு மரம் செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கு போட தேவன் கிருபை செய்தார். எந்த மொர்தெகாய் வாசலில் உட்கார்ந்தானோ அவனை கொண்டு வந்து ராஜ சிம்மாசனம் உட்கார வைத்தார் ஆண்டவர். நாக்கு சரியா பயன்படுத்து இல்லையா. உங்களுடைய கண்கள் விசுவாச கண்களா இருக்கணும். பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனைக்கு பின்னால நிற்கிற ஆண்டவரை பாரு இல்லையா. சகலத்தையும் செய்து முடிக்கிற தெய்வத்தை பாரு. அவர் எனக்காக செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார, அதை பாரு. ஏனாக்கின் புத்திரன் நீயாம் பார்க்கிற, ஏத்தினி நீயாம் பார்க்கிற, எபூசனி நீயாம் பார்க்கிற இல்லையா, கானானி நீயாம் பார்க்கிற, அது பின்னால நிக்கிற ஆண்டவரை பாரு. சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பார் இல்லையா. இந்த கல்லில மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் விழுமோ அவன் நசுங்கி போவான்னு சொல்லி இருக்கீங்க. ஆண்டவரே, என் மேல மோதலாம்பா, என்னை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுவான் சொன்னீங்களா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மொழி செய்யும். சொல்லு, அதை மீறி வர ஒன்றும் செய்யாத. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டான். அப்போ இந்த நாக்கிற்கு உருவாக்குற சக்தி சொல்றாரு. அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நாம் தைரியம் கொள்ளணும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் என்ன செய்வான்? அவன் ராட்சசனா இருக்கட்டும், அவன் அதிகாரியா இருக்கட்டும், அவன் பெரிய லெப்டினன்ட் ஜெனரலா இருக்கட்டும், உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா அந்த நாக்கை நீ சரியா பயன்படுத்தினா இல்லையா, வெற்றி உனக்கு கிடைக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோசுவா 1:8 சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும். இதுல எழுதியிருக்கப்படி எல்லாம் செய்ய நீ என்ன பண்ணும்? கவனமா இருந்தா இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆங்கில பைபிள் சொல்றது, you have good success. You have good success. அப்போது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய் என்ற வசனம் ஆங்கிலத்தில் you have good success. நீ வெற்றியாய் வாழ்வாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்போ? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஹலோ பிரதர் சிஸ்டர், கவனிங்க. உன் வாயில் என்னதான் இருக்கணும்? உன் வாயிலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்களாம் ஜனங்கள். மல்கியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள். உங்க வாயிலே தேவன் வேதத்தை தேட விரும்புகிறார். உன் வாயிலிருந்து இந்த வேத வசனம் வரும்போது வெற்றி உண்டாக்கும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. இன்னிலிருந்து ஆண்டவர் வாயில வேதத்தை தேடுவார்.
நீ பேசுறதுதான் வார்த்தையே தான் இருக்கணும் இல்லையா? தீயில் ஆஸ்மான் சொன்னாரு வியாதியை குறித்து அவர் சொல்றாரு மூணு காரியம். ஒன்று வியாதி சொல்லுகிற ஒரு காரியம். 2 வியாதி குறித்து இல்லையா உலகம் சொல்ற டாக்டர் சொல்ற ஒரு காரியம், வியாதி குறித்து நீ சொல்ற காரியம். 1 வியாதி குறித்து வியாதி சொல்ற காரியம், வியாதி குறித்து டாக்டர் சொல்ற காரியம், வியாதி குறித்து நீ சொல்ற காரியம். எது நடக்கும்? அவன் சொன்னபடியே ஆகும். அவன் என்ன சொல்றான் அது நடக்கும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். எங்க அவர் மேய்ப்பராய் இருக்கிறாரு? கோயில வந்த நாள்ல இருந்து நான் பிச்சை தான் சாவரையும் பிச்சை தான் எடுப்பேன். டெய்லி சொல்லு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணி கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்மாவை தேட்டி என் நீதியை நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என் கூடவே நீ இருக்கிறீர். உமது கோலும் தலை என்னை தேற்றும். என் சத்துரு முன்பாக நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வடியும். எங்க வடியுது பாத்திரம்? நீ உன் வாய் தான் காரணம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என் பாத்திரம். நீ என்ன சொல்ற? எங்க வலியுது பாத்திரம்? அவர் சொல்லுவாரு, அவர் பாத்திரம் வலியுது இல்லையா? நம்மளை அடிச்சு அவர் வழியில கொட்டுறாரு. இல்ல, நானும் இதே சட்டத்தை தான் ஃபாலோ பண்றேன். இது ஆவிக்குரிய சட்டம். நான் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றேன். அதுதான் என் பாத்திரம் நிரம்பி வடியுது. நீ இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணல, அதான் உன் பாத்திரம் அல்லாடுது. என் பாத்திரம் நிரம்பி வடிது. தினந்தோறும் சொல்லுவேன், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் தினந்தோறும் சொல்லுவேன், தினந்தோறும் நடக்குது. ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டா? புரியுதா? என்ன புரிஞ்சுதோ ஆண்டவரே, நீ விளங்க பண்ணுங்க சாமி. சிவனை கொடுத்து பேசியிருக்கிறேன்ப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு, நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். நாவு சொல்லு, பாயிண்ட் சொல்லு. நாவு அநீதி நிறைந்த உலகம், அது விஷம் உள்ளது. அது மட்டும் மறந்துடாது. அதான் முன்னாடி வந்து உட்கார்ந்து சொல்றது. ஏதோ கவனிச்சு உசார கவனிச்சுட்டு, அநீதி நிறைந்த உலகம். புரிஞ்சுட்டா? அதை மட்டும் மனுஷன், நாக்கு அநீதி நிறைந்த உலகம்ப்பா, இது விஷம் உள்ளதுப்பா இல்லையா? ஆமா, இதை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும்ப்பா. இது அடங்காதுப்பா, இது அடங்காது. யாருக்கு அடங்காது? பரிசுத்த ஆவியானவர் தான் இது அடங்கும். அதான் இந்த அந்நிய பாஷை பேசிட்டுனா அது அடங்கிடும். அவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவார். தீர்க்கதரிசி ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கும். புரிஞ்சுட்டா? அப்ப இனிமேட்டு நீங்க உங்க நாவ என்ன பண்ணுவீங்க? இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனால் கட்டுப்படும். புரியுதா? எல்லா பிரச்சனைக்கும் மருந்து உன் நாக்கில் ஆண்டு வச்சிருக்கிறார். புரியுதா? மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். நீ அதை விரும்பக்கூடாது. மரணத்தின் ஜீவனும் உன் நாக்கள் தான் வச்சுக்கிற ஆண்டவர். நீ சொல்லலாம், நீடித்த நாட்களாய் அவரை திருப்தியாக்கி ஒரு ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பின் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னபடி ஆகும். பாருங்க, வியாதி மறையும். மரணமும் ஜீவன் எங்க இருக்கு? அதை விரும்புகிறவர்கள். எடுத்து வாசி 18ஆம் அதிகாரம் நீதிமொழி 18. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் எங்கதான் இருக்குது? நாக்கில் தான் உன் மரணமும் ஜீவனும் இருக்கு. எஸ், அதில் பிரியப்படுகிறவர்கள். நீ எதுல பிரியப்பட போற? மரணத்தில் பிரியப்பட போறியா? ஜீவனில் பிரியப்பட போறியா? அது யுவர் டிசைர்.
வாட் யுவர் டிசையர், உங்களுடைய விருப்பம் தான். நீ மரணத்தை விரும்புறியா? இது சொல்லிரு. ஜீவனை விரும்புறியா? தேவனுடைய வார்த்தை பேசு. புரியுதா? புரியுதா? வியாதி பத்தி வியாதி சொல்லும், வியாதி குறித்து ஆண்டவர் சொல்லுவார், வியாதி குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். எதை சொல்ல போற? அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமேன், ஆமேன். புரியுதா? புரியுதா? நாக்கு சரியா பயன்படுத்துங்க. அவர் சொல்லி இருக்கிறார், நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர். வேற எதையும் சொல்லாத. என்ன பண்ணுனே தெரியல பாஸ்டர், பொண்ணுக்கு வயசாயினே போகுது பாஸ்டர். ஆகட்டும். ஹே, படைச்சவர்கள் அது அக்கறையா உனக்கு இல்லையா? அப்போ உன் பொண்ணு யாரு புள்ள? உன் பொண்ணு யார் புள்ள? இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல விசுவாசம் உள்ளவனாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்போ உன் பொண்ணு, உன் தங்கச்சி, உன் அக்கா யார் புள்ள? யாருக்கு அக்கறை இருக்கணும்? யாருக்கு அக்கறை இருக்கணும்? அப்புறம் நீ நான் என்ன பண்ணுவேன் தெரியல பாஸ்டர், பொண்ணுங்க மாப்பிளையே வரல பாஸ்டர், இந்த பையனுக்கு பொண்ணே கிடைக்கல பாஸ்டர் சொல்லாத. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அவர் தம்முடைய தூதனை என் முன்பாக அனுப்புவார். Don't say wrong confess. ஏன் இங்கிலீஷ் அது? நான் என்ன சொன்ன போ தெரியுமா? Don't say wrong confess. Right confess தேவனுடைய வார்த்தை. wrong confess உலகத்தின் பார்வை. ஆமென். புரியுதா? நம்ம இயற்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா ஆவிக்கு பிரகாரமா ஆவிக்கு உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். புரியுதா? புரியுதா? அதனால எதை கண்ட்ரோல் பண்ணணும்? இது விஷம், அநீதி நிறைந்த உலகம், இது அடங்காது. ஆனா நீ அடக்கணும் இல்லையா? முடிஞ்சா கடிவாளம் போட்டுக்கோ, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஒட்டிக்கோ, இல்லைன்னா இல்லையா எஸ் ஆர் நோ. என்னம்மா பிரேமா சாப்பிட செஞ்சா செஞ்சிட்டுங்க, பிள்ளைங்க கொடுத்தியா கொடுத்தங்க. அடுத்த வார்த்தை நீ அங்க உட்காந்துக்கினே நீ நோண்டி நீரு, நீ பேசி நீரு சொல்லாத. நீ அங்க உட்கார்ந்ததான் உனக்கு தெரியும் இல்லையா? வீட்டை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு பொண்டாட்டி விட்டுட்டு உனக்காக பிள்ளைக்காக ஓடி உட்காந்துருக்கான புருஷன். இது என்ன சொன்னோம்? ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. அங்க உட்காந்துக்கின்னு புள்ள நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கா, பாட்சிதா போச்சா வந்ததா. இதுதான் யாரு? அநீதி நிறைந்த உலகம், விஷம் விஷம். நான் அவர் கல்யாணம் பண்ணும்போது பார்க்கறேன், வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ண நல்லா தான் இருப்பான், நல்ல முடியோடு கூட. ஆனா நீ பாதி புருஷன் மண்டியில முடியல. ஏன்னா இந்த அநீதி நிறைந்த உலகம் முடிய பிச்சு பிச்சு எடுத்துட்டு நைட்டை பிடிச்சி ஆட்டமும் தெரியல. தயவு செய்து என்னிலிருந்து இந்த விஷமுள்ள நாக்க ஜாகிரதை பயன். மறுபடியும் சொல்றேன், நான் தமாசா சொல்ல, உனக்கு புரியறதுக்காக சொல்றேன். இதை பயன்படுத்த நல்லா பயன்படுத்துங்க இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வார்த்தை பேசி பிசாசுல மாட்டிக்காத. தேவனுடைய வார்த்தை பேசி பக்தி விருத்தி உண்டான காலத்தை பேசு. கரங்களை உயர்த்தி அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே 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 சொல்லலாமே. எல்லாம் கை உயர்த்தி, பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக எங்கள் நாவை பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள என் தேவன் கொடுத்த இந்த கிருபையான நாட்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக முறை நாங்கள் இந்த நாவை சரியாக பயன்படுத்தாதபடினால் ஆண்டவரே,
ஆண்டவரே, நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், வேதனையை சந்தித்திருக்கிறோம், தோல்வியை சந்தித்திருக்கிறோம். இன்று முதல் ஆண்டவரே, இந்த நாவை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை இவங்க உள்ளத்தில் நீ போடுவீராக. அவங்க இருதயத்தை திறந்து இந்த வார்த்தை அவங்க இதயத்துக்குள்ளே கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த திருசபை ஒரு வெற்றியின் சபையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனாலே கட்டுப்படும் என்ற வார்த்தைப்படி இந்த இயற்கை உலகத்தையே தேவனுடைய வார்த்தையை பேசி கட்டுப்படுத்துகிற விசுவாசம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து உடைய ஆயுசு நாளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய குடும்பம் பிள்ளைகள் மேல தேவ கரம் இருக்கட்டப்பா. ஐயா, வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கை சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஐயா கர்த்தாவே ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். உடைய தேவையெல்லாம் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் வாழ்த்திக் கொள்ளுங்கள்.